நண்பர்களே வணக்கம். காலபுருஷனின் முதல் வீடான மேச ராசிக்கு தை மாத பிறப்பு என்ன பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அன்பர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. ஆமாங்க, வரக்கூடிய தை மாதம் மேச ராசியினருக்கு அற்புதமான பலன்களை வள்ளி வழங்கப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் மேச ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்திலே தனாதிபதியான குரு பகவான் அமர்ந்து ராசியின் 6ஆம் இடமாகிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பதால் மேச ராசியினருக்கு உடல் ஆரோக்கியம், புதிய கடன்கள் தீர்வதற்கான சூழ்நிலை அல்லது கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை, நோய் நொடியிலிருந்து விலக்குகள், எதிரியினுடைய தொல்லையிலிருந்து விடுதலைகள், இது எல்லாம் கிடைக்க போகிறதுங்க. இது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அடுத்தபடியாக குருவுடைய அருள் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தின் மீது பதிவதால் குரு பார்க்க கோடி நன்மை என்ற அடிப்படையிலே 8ஆம் இடம் புனிதப்படுகிறது. வலி, வேதனை, துன்பம் விலகி திடீர் அதிர்ஷ்டங்கள் மேச ராசினருக்கு அடிக்கப் போகிறது. இருந்தாலும் மனசுக்குள்ளாடி ஒரு சிறிய சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். காரணம், ஐயா சொல்றதெல்லாம் ராசிநாதன் பலமிழந்து போயிருக்காரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ராசிநாதன் பலமிழந்து இருந்தாலும் மற்ற கிரகங்கள் இந்த மேச ராசிக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறார்கள். ஆகையினால தொழில் நன்றாக இருக்கும், வருமானம் நன்றாக இருக்கும், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் பணப்புழக்கங்கள் சிறப்பாக இருக்கும். குடுக்கல் வாங்கல் இது எல்லாம் நல்ல நிலையிலே இருக்கும். மேலும் தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அவர் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனியுடன் நட்பு ரீதியில் சேர்ந்து அமர்ந்திருப்பது அதைவிட சிறப்பான ஒரு யோகம். ஆக உங்களுக்கு எல்லா கிரகங்களும் அற்புதமான பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. மேலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை காத்து கொண்டு இருக்கிறது. பதவிகளிலே ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இன்சென்டிவ், இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடப்பதற்கும் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாம் அந்த இடத்தில் இவர்களுக்கு கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. வியாபாரத்துறையிலே இருக்கக்கூடிய மேச ராசியினர் புதன் 9ஆம் இடத்திலே இருப்பதனால், குருவுடைய வீட்டிலே அவர் சுபத்துவமாக இருப்பதனால் சிறப்பான பலன்களை இங்கு எதிர்பார்க்கலாம். ஆகையினால தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் மிக சிறந்த நிலையிலே மேச ராசியினருக்கு இந்த தை மாதம் அமையும். ஆகவே திருமணம் சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு இந்த தை மாதம் சுப காரியங்கள் நிறைவு பெறுவதற்கும் அல்லது முடிவு பெறுவதற்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மேலும் கல்வியை பொறுத்த வரையிலே மாணவர்கள் சிறப்பான ஒரு நிலையை அடையக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. ஆக மேசத்திற்கு தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே
மேஷ ராசி அன்பர்கள் உற்சாகத்துடனும் புது விவேகத்துடனும் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.